நம்ம வீட்டு ஸ்பெஷல் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ரெசிபிக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த சாம்பார் வெங்காயம் தான். 20லேருந்து 25 சாம்பார் வெங்காயத்தை இப்படி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே 7 தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கான மசாலா செய்கிறதுக்கு பொடி சாம்பார் வெங்காயம் 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 4 நீட்டு மிளகா, இதையெல்லாம் ஒரு உரலில் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. ஒரு பவுலில் நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் வெட்டி வச்ச சாம்பார் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே இடித்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை சேருங்க. அப்புறம் தக்காளி மசியல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. இது கூடயே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி. இதை சுட சுட சோறில் போட்டு இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.